என்பது என்னன்னா, நமக்கு கை நிறைய பணம், வசதி, வாய்ப்புகள் இது இருந்தால் சந்தோஷம். அது நமக்கு தேவைதான். ஆண்டவர் நமக்கு அதை கொடுப்பார். ஆனாலும் இந்த உலகத்திலே ஒரு மகா பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஆண்டவர் நம்மோடு இருப்பது மாத்திரமே. ஆண்டவர் நம்மளோடு இருக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துகிறார். அதை நாம் நினைவு கூர்ந்து இந்த பழைய பாடலை பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அந்த பாடலை நாம் பாடுவோமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பழியாதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பழியாதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்றேன், அந்த இன்ப நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்றேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்து தேவவோடு கரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவவோடு கரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. நாம் அவருடைய பாடலை பாடும் பொழுது மிகுந்த சந்தோஷம். இந்த உலகம் தரக்கூடாத அந்த சந்தோஷத்தை இயேசு என்னோட கூட இருப்பதனால நான் அந்த சந்தோஷம் உணர்கிறேன். இன்னொரு பாடலை பாடுவோமா? இந்த பாடலும் உங்களுக்கு தெரிஞ்ச பாடம் தான். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. இந்த பாடலை பாடுவோமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை
காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். தாயாரும் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். தாயானே செய்த நன்மைகளை எண்ணியே ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு ஒரு புதிய பாடல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கிற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. இந்த பாடல் தெரியுமா உங்களுக்கு? இந்த பாடல் உங்களுக்கு பாடும்பொழுது நீங்களும் பாடுங்க. இந்த பாடலை நீங்கள் கற்றுக்கலாம். பாடலாமா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் எனக்கு ஏது. என்னை அவர் பசும்புல் மேனியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே
ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு மெய்ப்பராக இருக்கிறாராம். மெய்ப்பர்னா யார் தெரியுங்களா? அந்த மந்தையை பாதுகாக்கிறவர். ஆடுங்களும் சரி மாடுங்களும் சரி, ஒரு மந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மெய்ப்பன் மேலே தான் எல்லாமே நம்பிக்கை வச்சிருக்கு. நமக்கு ஒரு பாதுகாவலன் இருக்கிறாரு, நல்லா தீங்குக்கும் நம்ம விலக்கி மீட்பார் அப்படின்னு தான் அவங்க நம்மளை மெய்ப்பராக ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அந்த மெய்ப்பன் எப்படி இருக்கணும்னா, அந்த விலங்குடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா அவங்களுக்கு எந்த ஆதரவு இல்லாத நேரத்திலையும் அவங்களுக்கு ஒரு பாதுகாவலாக இருப்பாங்க. இதை தான் மெய்ப்பன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் நம்ம ஆண்டவர் நமக்கு மெய்ப்பராக இருக்கும்போது இந்த உலகத்தில் குறைகளே இல்லைன்றது தான் இந்த பாடலை நாம் பாடுவோம். நம்ம கூட்டம் ஆரம்பிச்சுக்கு முன்னாடி ஒரு புதிய பாடலை பாடுவோமா? இந்த பாடலை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த பாடல் எப்படின்னா, உங்களை சங்கீதக்காரன் தாவீது பார்த்தீங்கன்னா தேவன் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் செய்கிறார். அவர் பெரிய ராஜாவாக இருந்தால் கூட எந்த ஒரு காரியத்தையும் தேவனை முன்னிறுத்துறார். அவர் ராஜான்ற எண்ணம் இல்லாமல் எந்த ஒரு சிறிய காரியமோ, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அதை எனக்கு போதித்தருளும், நான் அதன்படி செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் முன்னாக தன்னை தாழ்த்துறாரு. இதை நினைவு கூர்ந்து தான் இந்த பாடல் இயற்றப்பட்டது. இந்த பாடலை பாடுவோமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். உமது சித்தம் செய்திடுவேன், உம்மையே நித்தம் சார்ந்திடுவேன். உமது சித்தம் செய்திடுவேன், உம்மையே நித்தம் சார்ந்திடுவேன். இந்த உலகின் மாயை மறந்தேன், என்று உன்னத வாழ்வை நினைத்தேன். இந்த உலகின் மாயை மறந்தேன், என்று உன்னத வாழ்வை நினைத்தேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கவலை கண்ணீர் சோர்வினிலோ கலங்காமல் உம்மை நினைத்திருப்பேன். கவலை கண்ணீர் சோர்வினிலோ கலங்காமல் உம்மை நினைத்திருப்பேன். என் இமைகள் மூடும் வரையில் அன்பர் உமக்காய் ஊழியம் செய்வேன். என் இமைகள் மூடும் வரையில் அன்பர் உமக்காய் ஊழியம் செய்வேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். என்னை
ஆறாவது வேலைக்கு ஆரம்பமாக சகோதரி லீலி புஷ்பம் கிருஷ்ணப்பரை அவர்கள் இப்பொழுது ஒரு விசேஷித்த பாடல் ஒன்றை உங்களுக்காக பாடுவார்கள். அதற்கு பிறகு செய்தி வேலைக்கு கடந்து செல்ல போகிறோம். இப்பொழுது இந்த ஒரு விசேஷ பாடலை ஒரு சகோதரி பாடல் நாம் கேட்கக்கூடும். பிரைஸ்லான் பிரைஸ்லான் பிரைஸ்லான். எல்லாம் அமைதியாக இருங்க பார்க்கலாம். இந்த பாடலானது உங்களுக்காகவே தான் நான் பாடுறேன். உங்களுக்கு இந்த பாடல் ஒரு ஆறுதலாக இருக்கும் என நான் நம்புகிறேன். ஏனென்றால் கடந்த நாட்களை பார்க்கும்போது 2 வாரத்துக்கு முன்பதாக நாங்கள் இடையங்குடிக்கு ஒரு சர்ச்சில் ப்ரோக்ராமுக்காக நம்ம குழுவினரோடு ட்ரெயினில் கடந்து போய் கொண்டிருக்கும்போது நம்முடைய சகோதரர்கள் 2 பேரை பேசி கொண்டிருந்தார்கள். என்ன என்றால், இந்த உலகத்திலே பார்க்கும்போது நம்ம இந்த நாட்களே கைட் பண்ணுறதுக்கே பயப்படுகிறாங்க. நம்ம கையை தொடுகிறதுக்கே அது ஒரு அருவருப்பாக அவங்க எண்ணுகிறாங்க. அப்படி கைட் பண்ணாலும் அந்த ஸ்டிக்கை, அந்த வாக்கிங் ஸ்டிக்கை பிடித்து தான் நம்ம கைட் பண்ணுறாங்கன்னு ஒன்று பேசிகிட்டே இருந்தேன். அது மிகவும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக காணப்பட்டது. உண்மையாக அந்த நாட்களிலே இந்த பாடலை நான் பாடிக்கொண்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த நாளில் உங்களுக்காக தான், பார்வையற்ற பிள்ளைகளுக்காக தான், நான் உங்களுடைய ஆறுதலுக்காக தான் அந்த பாடலை பாட வேண்டும் என்று இந்த சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுகிற நீங்கள், எண்ணப்படுகிற நீங்கள் உண்மையாக, ஆனால் நீங்கள் மனுஷனாக புறக்கணிக்கப்படுகிற அல்ல, கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் அருமையானவர்கள். உங்களுடைய ஆறுதலுக்காக இந்த பாடலை பாட விரும்புகிறேன். உங்க அன்புக்கு எல்லை இல்லை, உங்க பாசத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்புக்கு எல்லை இல்லை, உங்க பாசத்துக்கு முடிவே இல்லை. வெறுக்காமல் மடியில் வைத்தி, தனிமையிலே நான் தவித்த போது துணை நின்றி காத்தீரப்பா. எல்லையில்லா நேசங்கள், எல்லையில்லா நேசங்கள் உம்மிடம் உண்டென்று அறிந்தேன் ஐயா. உம்மிடம் உண்டென்று அறிந்தேனையா. உங்க அன்புக்கு எல்லை இல்லை, உங்க பாசத்துக்கு முடிவே இல்லை. கரம் என்னை துடைக்குதப்பா. துன்பத்தினால் நான் பாடும்போது உம் கரம் என்னை தேற்றுதப்பா. எல்லையில்லா அன்புகள், எல்லையில்லா அன்புகள் உம்மிடம் ஒன்றென்று அறிந்தேனப்பா. என்று அறிந்தேனப்பா. உங்க அன்புக்கு எல்லை இல்லை, உங்க பாசத்துக்கு முடிவே இல்லை.
காத்தீரப்பா, ஆபத்து எனக்கு வரும்போது துணை நின்று காத்தீரப்பா, எல்லையில்லா பாசங்கள், எல்லையில்லா பாசங்கள் உம்மிடம் உண்டென்று அறிந்தேனப்பா, உம்மிடம் உண்டென்று அறிந்தேனப்பா, உங்க அன்புக்கு எல்லை இல்லை, உங்க பாசத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு எல்லை இல்லை, உங்க பாசத்துக்கு முடிவே இல்லை, உங்க பாசத்துக்கு முடிவே இல்லை, உங்க பாசத்துக்கு முடிவே இல்லை. இந்த பாட்டு உங்க எத்தனை பேருக்கு ஆறுதலா இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். இனி மனுஷன் உங்களை கைப்பிடித்து கைட் பண்ணலையே அப்படி என்று ஒரு வருத்தமே வேண்டாம். ஏசப்பா உங்கள்கிட்ட பாசத்தை காட்டு. மனுஷனே பார்க்கணும், யாரு பாசம் காட்டுறது? ஏசப்பா. அந்த உலகத்துள்ள மனுஷோட அன்பை காட்டிலும் ஏசப்பாவோட அன்பு பெரியது என்றுதான் இந்த பாடல்ல நாம் அறியப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க, சத்தமே கேட்கலையே. காரம் கொஞ்சம் அதிகம் இல்லையா? அப்படித்தானே இல்லையா? பரவாயில்ல. மீன் கிடைக்காத காலத்தில் தேடி தேடி போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அதுதான் ஒரு பெரிய சிலாக்கியம். சரி, அமைதியாக இருப்போம். இப்போது ரொம்ப மிக முக்கியமான ஒரு நேரம் நம்முடைய மத்தியிலே, நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியாவிலே பிரபலமான ஒரு ஊழியக்காரர் நம்முடைய அண்ணன் ஜிபிஎஸ் ராபின்சன் ஐயா அவர்கள். அவங்க இன்னைக்கு வந்தது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கேம்புக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்களெல்லாம் நிறைய தடவை கூப்பிட்டு பார்த்தேன். அவர்கள் பல காரணங்களாலே வரல. சில சமயத்தில் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வரமாட்டேன்டுவாங்க. ஆகையினால தான் இருக்கிற ஊழியக்காரர்களை வைத்து நடத்துறது. ஆனால் இன்னைக்கு அண்ணன் வந்தது உண்மையிலே ஒரு பெரிய எனக்கு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க அதாவது அவங்க வராங்கன்னு சொன்னோன்னே காலையில் ஒருத்தங்க சொன்னாங்க, ஐயோ அவங்க டிவியில் அவங்க செய்தியை நான் கேட்காம இருக்கவே மாட்டேன், காலையில் அவங்க செய்தியை நான் கேட்பேன் அப்படின்னாங்க. நல்ல உயிரோட்டம் உள்ள செய்திகளை அவர்கள் கொடுப்பாங்க. எனக்கு தெரியும், அவங்க பாம்பேயில் ஒரு மீட்டிங் நடத்தினப்போ ஒரு பெரிய ஸ்கூல் கிரவுண்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் நான் போயிருந்தேன், பார்த்தேன். பெரிய ஒரு வல்லமை. அது மட்டுமல்ல, ஒரு வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை இந்த நேரத்தில் கிடைக்கும். என்ன துரதிர்ஷ்டவசமாக அவங்க உடனடியாக திருச்சிக்கு போகணும். 7 மணிக்குள்ளே அவங்க திருச்சிக்கு இருக்கணும். அதனால் கொஞ்ச நேரம் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஸ்டிக்கு. ஆமாம், அந்த ஸ்டிக்கு ஒரு 5 பேரை கொடுத்துட்டு அவங்க உடனடியாக கடந்து சொல்லுவாங்க. நாம் அண்ணன் அவர்களை நம் 2 கரங்களை தட்டி நம்ம அவர்களை உற்சாகமாய் நம்ம வரவேற்போம். என்னுடைய அன்பு, வருகிற காலங்களிலே நடக்கிற கேம்பில் நிச்சயமாக நம்ம அவங்கள அழைப்போம். அவங்க வருவாங்க, கண்டிப்பாக அண்ணன் வருவாங்க. கடந்த நாட்களில் தான் அவர்களுடைய அன்பு துணைவியார் அவர்கள் அருமையான அவர்கள் ஆண்டவருக்குள் இருந்து இப்போ பரலோகத்தில் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு நாள் விடாமல் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம அந்த துக்கமானது தொண்டையை அடைத்து கொண்டிருந்தது. நம்முடைய குடும்பத்திலே ஒரு சகோதரியை போல நம்ம எல்லாரும் நினைக்க கர்த்தர் கிருபை செய்தார். வல்லமையான ஒரு ஊழியக்காரி அவர்கள் பாடின பாடலை ஜெயா நிறைய யூடியூப்ல எல்லாம் போட்டு இது பண்ணார். இன்றைக்கும் அவர்களை இங்கே நம்முடைய மத்தியில் இருக்கிறது பெரிய சந்தோஷம். ஒரு முறை கூட நம்ம கரங்களை தட்டி அவர்களை அன்புடன் வரவேற்போம்.
கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா எல்லாரும்? முதல்ல கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு எல்லாம் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை சுகமாய் கொண்டு வந்தீரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பஸ்ஸில், ட்ரெயினில், ஆண்டவரே வாகனங்களில் எங்களை சுகமாய் ஆண்டவரே பரமன்கேணி வரைக்கும் சுமந்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ண. நல்ல கையை உயர்த்தி, இந்த சத்தம் போதாது, உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கவனிங்க, கவனிங்க. நீங்கள் காரணம் இல்லாமல் இந்த முகாமுக்கு வரவில்லை. கர்த்தர் உங்கள் மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் ஆண்டவரோ உங்களுக்கு இரக்கம் பாராட்டினார். ஆண்டவரே, இந்த கேம்ப், இந்த முகாமில் உம்முடைய சித்தம் எனக்குள்ள நிறைவேறணும். உம்முடைய சித்தம் அப்படின்றவங்க கையை உயர்த்தி, உம்மை விருப்பம் அப்பா, உம்முடைய ஆசை, நல்ல இது நான் பேசுகிறதெல்லாம் கேட்குது அப்படின்றவங்க கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் நிறைவேறணும், உம்முடைய விருப்பம் நிறைவேறணும். என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நல்ல கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி இருக்கிறீங்க. சத்தம் போதாது, இன்னும் சத்தமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் நிறைவேறணும். நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம். ஆமேன். அடுத்தது, இந்த முகாமில் உங்களுடைய விருப்பம் நிறைவேறணும், உங்களுடைய ஆசை நிறைவேறணும், உங்களுடைய தரித்திரம் மாறணும். அதற்காக எல்லாம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தரித்திரம் மாற போகிறது, என் ஆசை நிறைவேற போகிறது, என் எண்ணங்கள் வாய்க்க போகிறது. எல்லா கரங்களை உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க விருப்பம் நிறைவேற போகிறது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். ஆண்டவரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடாது. சத்தமா சொல்லுங்க, ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடாது. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். நல்ல கரங்களை தட்டி பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் மகிமையின் செல்வத்தினால்
பாடுவோம். குறிகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறைகளையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறைகளையே. மறுபடியும் கரங்களை உயர்த்தி இந்த கேம்ப் முடிஞ்சு நீங்கள் வீடுகளுக்கு உங்கள் ஊருக்கு திரும்பி போகும்போது ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோட சுவிசேஷ பாரத்தோட இயேசு என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நான் மற்றவர்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தரப்போகிறார். தரித்திரம் உங்கள் வீட்டுக்குள் வருவது இல்லை. நல்ல ஆவிக்குள்ளாக நிரம்பி பரிசுத்த ஆவியை பெற்றவங்கெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மத்தியான நேரத்தில் எங்களுக்கு தந்த நல்ல உணவுக்காக நன்றி. இந்த ஊழியத்தை இவ்வளவு பாரத்தோடு தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இருந்து மற்ற ஆண்டவரே கேரளா போன்ற இடங்களில் இருந்து சமீபத்தில் தூர இடங்களில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே கிருபையாக கொண்டு வந்ததற்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மத்தியான நேரத்தில் உங்களோடு கூட இருப்பது எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம். அன்பான கர்த்தருடைய தாசன் கிறிஸ்டோஃபர் சொன்னது போல நான் திருச்சிக்கு இந்த வழியாக போகிற பாதையில் நான் உங்களோட கொஞ்சம் நேரம் இருக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டேன். நான் கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு இங்கே வந்துட்டேன். ஆனாலும் உங்களுக்காக காத்திருந்து உங்களோட கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தையை பேசிட்டு எங்களால் ஆன ஒரு உதவி, இங்கே இந்த ஸ்டிக்கெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆண்டவர் எங்களை அனுப்பியிருக்கிறார். தேங்க்யூ. நல்லா கவனிக்கணும். இப்போ நான் ஆண்டவருடைய வார்த்தை பேசப்போம். நல்லா பாடும்போது அழகாக பாடுறீங்க, நல்லா கை தட்டுறீங்க. அதற்காக நான் உங்களுக்காக நான் சந்தோஷப்படுறேன். இப்போ நீங்கள் என்னை கவனிக்க போகிறீங்க, சரியா? வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பது என்னன்னா இயேசுவை அறிந்து கொள்வது. இயேசுவை அறிந்து கொள்வது. பைபிளில் ஒரு வசனம், நிறைவானது வரும்போது இன்னொரு முறை சொல்லுங்க, இதை விட உரத்த குரலில் சொல்லுங்க. நிறைவு என்பது இயேசுவுக்கு அடையாளம். அது நிறைவான இயேசு வரும்போது நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகளெல்லாம் ஒழிந்து போகும். அப்போ இது சொல்லும்போது நல்லா இருக்கு, நீங்கள் சொல்லும்போது நான் கேட்க நல்லா இருக்கு இல்லை? நான் சொல்லும்போது நீங்கள் கேட்குறதுக்கும் சொல்லும்போதே இருதயத்துக்குள்ளே ஒரு கேள்வி வருதா? ஒழிந்து போன்னு சொன்னீங்க, பணக்குறைவு இருக்குது, பற்றாக்குறைவு இருக்குது, உடைகள் குறைவு இருக்குது, சமாதான குறைவு இருக்குது. இப்படி நிறைய குறைவுகளோடு தான் வாழ்கிறோம். ஆனால் பைபிள் வசனம் சொல்லுது நிறைவானது வரும்போது ஓடி. அப்போ ஏன் ஓடி போகலை கேட்குறதுக்கு ஆசையா? எவ்வளோ கூட்டத்துக்கு போயிட்டோம் வந்துட்டோம். இது எத்தனாவது முகாம்?
18 18 முகாம். நீங்கள் எவ்வளோ முக்கியம். உங்களை ஆண்டவர் வழி பிரயாணங்கள்லாம் கூட இருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த ஒதுக்குப்புறமான ஒரு அழகான இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ என் கேள்வி என்னன்னா, நிறைவான இயேசு வந்தால் குறைவானதெல்லாம் போயிருமே, போக மாட்டேங்குதே, அதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம் சொல்கிறேன். அதாவது நீங்கள் காதில் நல்லா கேட்டு இருதயத்தில் பதித்து கொள்ளுங்க. யாராவது பைபிள் வச்சுருக்கிறவங்க எனக்காக வாசிக்கணும். அது மைக்கில் வாசித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 28, 25 நான் வாசிக்கிட்டா? பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். வெரி குட். நல்லா கவனிக்கணும். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஓடி போயிடும்னு சொல்லியிருக்குது. நான் இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. இந்த கேம்புக்கு கூட இது 4வது கேம்ப்பு, 5வது கேம்ப்பு. முதல் கேம்ப்லேருந்து வர்றவங்க யாராவது இருக்கீங்க பாருங்கள், இன்னும் இருக்கீங்க, ஒரு 10-20 பேர் இருக்கீங்க முதல் கேம்பில் வந்தவங்க. தேங்க்யூ, நன்றி, உட்காருங்க. அப்போது ஏன் இந்த குறைவுகள் போக மாட்டேங்குது அப்படின்னா, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இந்த பூமியில் நம்ம யாரையாவது நம்பி தான் வாழ வேண்டியிருக்குது. யாராவது ஒருத்தருடைய ஒத்தாசை உங்களுக்கு தேவைப்படுது. அது தவறு இல்லை. ஆனால் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், அதை மாற்றி சொன்னால், மனுஷனை நம்பாத. அப்போ மனுஷனை, இப்போ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறாங்கன்னா அவங்களுக்காக தேங்க்ஸ் சொல்லணும், அப்புறம் அவங்களுக்காக ஜெபிக்கணும், அதோட தோத்திரம் பண்ணி விட்டுறணும். ஐயா அப்புறம் எப்பையா வருவீங்க அப்படின்னு நம்ம மனுஷனை சார்ந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் மனிதர்களை தான் அனுப்புவார். மனிதர்கள் மூலமாக தான் ஆண்டவர் உதவி செய்வார். சொல்லப்போனால் ஒரு வாசலை மனுஷன் அடைத்தா கர்த்தர், வெரி குட். அப்போ நம்ம மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்காத அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 84ஆம் சங்கீதம் வாசிங்க தம்பி எனக்காக. 12ஆம் வசனம். 84:12 கடைசி வசனம். 84ல் வாசிங்கம்மா. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா? உம்மை நம்பி இருக்கிற மனுஷன். நான் இந்த ஊழியத்தை பல வருஷமாக செய்து கொண்டு வரேன். நான் உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. இத்தனை வருஷ ஊழியத்தில் ஆண்டவர்கிட்ட ஒரு பாடம் படித்தேன். எந்த மனுஷனை நம்புவது அவருக்கு பிடிக்காது. மனுஷனை நம்புனா சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? போய் சொல்றீங்க பாரு. சாப்பாடு கிடைக்கும். உடுப்பு கிடைக்குமா கிடைக்காதா? உடை கிடைக்குமா? கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். ஆனால் பரிபூரண கிருபை கிடைக்காது. அப்போது இத்தனை 40 வருஷம் ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். எந்த மனிதனையும் நம்பாதீங்க. அப்போது உங்கள் வீட்டுக்காரங்க நம்பாம விட்றாதீங்கயா. பாருங்கள், நான் கூட உன்னை நம்ப மாட்டேன், அவரும் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு ஒய்ஃபை நம்பாத விட்றாத. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதில்ல? கையை வை தலையிலேயே சொல்லுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம், அம்மா வாசிப்பாங்க.
7-8 வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஆ பாக்கியவான். இங்க பாருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தால் அவன் பாக்கியவானா இருப்பானா? எப்படி பாக்கியவானா இருப்பான்? வாசிங்க. அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் ஆ உஷ்ணம் வருகிறதை காணாமல் ஆ இலை பச்சையாய் இருக்கிறதும் ஆ மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மரத்தை போல இருப்பான். எல்லாவற்றை பார்க்கிலும் போதும். கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ நீங்க இந்த கேம்ப்ல ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியம், அவரை நம்பினேன், இவங்க பணம் கொடுப்பாங்கன்னு நம்பினேன், அவங்க இதை செய்வாங்கன்னு நம்பினேன், அவங்க செல்ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, இப்போ ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் உள்ளத்தில் யாராவது யோசித்துட்டு இருந்தீங்கன்னா ஏசப்பாவே தடை பண்ணி போட்டிருப்பாரு. பைபிளில் சொல்லியிருக்கு, தட்டுங்கள். தட்டை தான் சொல்லியிருக்க தவிர உடைக்க சொல்லியிருக்குதா? நான் பேசுக்கு விளங்குதில்ல உங்களுக்கு? தட்டணும், அவ்வளோதான். பரலோக கதவை தட்டணும். அதனால் இம்மட்டும் உங்களை நடத்தின கர்த்தர் இனிமேல் உங்களை நடத்துவார். ஒன்று, கர்த்தரை நம்பணும். ஒரு செழிப்பு உங்களுக்கு வரணும்னா, செழிப்பு என்பது ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, வாழ்க்கையில் மாற்றம். வாழ்க்கையில் என்னது? ஒரு காலத்தில் சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு உலக பிரகாரமான வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்திருக்குது. காரணம், உங்களுக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார். நான் சொல்கிறது உண்மைன்னா, அல்லேலூயாலாம் சொல்லாமல் கையை உயர்த்தி காட்டுங்க. எனக்குள்ள நிறைய மாற்றம். நல்ல கையை உயர்த்தி காட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் கையை உயர்த்துறாங்க பாருங்கள். எவ்வளோ பேர் கையை உயர்த்துறாங்க பாருங்கள். அவ்வளோ பேருக்குள்ள ஒரு மாற்றம். இங்கே பாருங்கள். நன்றி. கரங்களை கீழே போடுங்க. உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனம், பார்வை பலகீனம் உங்களுக்கு. ஆனால் நல்ல பார்வை இருக்கிற ஆட்கள் இன்னைக்கு மாற்றம் இல்லை. குணங்கள் மாறலை, சுவாபம் மாறல. ஆனால் இயேசுவோ உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ஒன்று, செழிப்பு. கர்த்தரை நம்புகிறவன். ஒன்று. ரெண்டாவது வாசிங்கம்மா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு போதும் என்கிற மனதுடனே கூடிய, போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அடுத்த வசனம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். போதும். ரெண்டாவது, நல்ல காது கொடுத்து கேளுங்க. ஒன்று, கர்த்தரை நம்புகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ரெண்டாவது, போதும், சத்தமா சொல்லுங்க, என்கின்ற மனது. நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. போதும் போதும் போதும். சில பேருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தீராது இல்லை? எத்தனையோ சேலை வீட்டில் கட்டாமல் வச்சிருக்க, ஆனால் இன்னொரு சேலை கொடுத்தா கொடுங்க. புரியுதா? ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். உனக்கு போதும். உடுத்துறதுக்கு உடுப்பு இருக்கா? படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா? சரீரம் சுகம் இருக்குதா? போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. ஏன்னா உலகத்தில் நம்ம வரும்போது ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை. போகும்போது இங்கே பாருங்க, சென்னை ஐனாவரத்தில் இது கேளுங்களேன், நடந்த சம்பவம். ஒரு அம்மாவுக்கு சோகம் இல்லை, ரொம்ப முடியாமல் போய் அவங்க பிள்ளைகள்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அவங்கள அனுமதிச்சிட்டாங்க. நல்ல வசதியான ஆஸ்பத்திரி, நல்ல அழகான கட்டில்,
ஆனால் அந்த அம்மா சத்தம் போடுது, தன் மகனை கூப்பிட்டு, எனக்கு இந்த தலையானை பிடிக்கல, ஏன் தலையானையை கொண்டா. அப்போ மகன் சொல்கிறான், மருமகா சொல்கிறா, நர்ஸு சொல்லுது, ஏம்மா வீட்டில் இருக்கிறத விட இங்கே இருக்கிறது நல்லா தானே இருக்கு. இல்லை 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 உனக்கு தெரியாது. ஒரே சண்டை. எதுக்கு? தலையணைக்கு சண்டை. அப்போது மருத்துவரும் அந்த நர்ஸ்மாரும் சொல்லிட்டாங்க, சரி அம்மா விருப்பத்தை நிறைவேற்றுங்களேன் அப்படின்னு அந்த பழைய தலையணையை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ராத்திரி 8 மணிக்கு கொடுத்தாச்சு. கேட்குறீங்களா? எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கு? வெரி குட். 8 மணிக்கு கொடுத்துருக்கு. காலையில் 6 மணிக்கு இறந்து போயிட்டாங்க. பாவம், 6 மணிக்கு இறந்து போயிட்டாங்க. அப்புறம் பாடியை கொடுக்கும்போது தலையணையும் கொண்டு போங்க அம்மா, தலையணை கொண்டு போங்கன்னு வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. அப்புறமா அடக்க ஆராதனை நடந்தது, எல்லாம் முடிஞ்சுது, தோத்திர கூட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. மருமகா என்ன பண்ணா, அந்த பழைய மாமியார் பழைய தலையணையை நம்ம எதுக்கு வீட்டில் வச்சுருக்கணும்னு அவள் வீட்டுக்கு பின்னால் கொண்டு போய் மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தினான். கொளுத்துனா உள்ள நிறைய ரூபா நோட்டு எரியுது. உள்ள என்ன இருக்கு? பணம் இருக்கு. இந்த அம்மா முதலே சொல்லியிருக்கலாம்ல, எப்பா இந்த பணத்தெல்லாம் தலையணைக்குள்ளே தான் வச்சுருக்கேன் சொல்லியிருக்கலாம்ல. தலையணை கொண்டா தலையணை கொண்டான்னு கடைசியில் உயிர் போச்சு, பணமும் போச்சு. அதான் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை. அப்போ இங்கே வந்திருக்கிற நீங்கள், எனக்கு அது இல்லை, இது இல்லை, ஒரு வீடு இல்லை, ஆண்டவரே எனக்கு என்ன இல்லை, இன்னும் ஒரு பணம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் ஒரு விருப்பம் இருக்கும். விருப்பம் தவறு கிடையாது, எண்ணங்கள் தவறு கிடையாது. ஆனால் எல்லாவற்றை விட உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். அப்போ போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தி. என்ன பக்தி? அப்படியா சொன்ன? போதும். இனிமேல் இங்கே பாருங்க, எனக்கு பணம் இல்லை, எனக்கு ட்ரெஸ் இல்லை, இதுக்கு நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை. வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆண்டவரே இன்னைக்கு நான் மரித்தால் நான் பரலோகம் போவேன், அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? ஆனால் ஊரில் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கா? அப்போ அந்த ஆத்துமாக்கள் கர்த்தருக்குள்ளே வரணுமே, அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தருவார். இங்கே பாருங்க, இந்த ஸ்டிக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கோமே, அது வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? ஆனால் இன்னைக்கு தான் உங்களுக்கு அது கொடுக்கப்படுது. ஆனால் எத்தனை பேர் கிடைக்கும் தெரிலப்பா. எல்லாரும் கிடைக்கும்னு அண்ணன் சொல்கிறாங்க, தோத்திரம். ஆனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. கவலை வரும். மனுஷனாக பிறந்தா உடனே தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளும். கையை வைத்த தலையிலேயே சொல்லிடுங்க. மூணாவது, முதல்ல நம்பர் 1 என்னது? கர்த்தரை நம்பணும். ரெண்டாவது என்னது? வெரி குட். மூணாவது வாசிங்க, நீதிமொழிகள் 11:24-25. நீதிமொழிகள் 11:24. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினிதனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். வெரி குட்.
இதை நல்லா கவனிக்க, நான் இதோட முடிக்கிறேன். முதல் பாயிண்ட் என்னது? கர்த்தரை. ரெண்டாவது பாயிண்ட் என்னது? மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு கொடுக்கணும். பெரிய பெரிய பணக்காரங்கிட்ட போய் சொன்னால் பரவாயில்ல, நானே ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், உங்கள் வறுமையை போக்குகிறதற்கு ஒரு வழி. ஆமென் சொல்லுங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படி சேர்த்து வச்சு ஒரு ஏழைக்கு ஒரு 100 ரூபா நீங்கள் கொடுத்து பாருங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் அப்புறம் அதை அவனுக்கு கர்த்தர். ஆமாம், எத்தனை பேருக்கு பணக்காரனா மாறணும்னு ஆசை? ஒருத்தருக்கு ஆசை இல்லையா? ஆசை இல்லையா? இப்படியே இருந்துட்டு போயிடலான்னு இருக்கீங்களா? இருக்கிறதே போதுன்றீங்களா? ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க கொடுக்க மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். அதான் வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. அப்புறம் அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவார் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஆமென் சொல்லுங்க. அடுத்த கேம்புக்கு வரும்போது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வருவாயில் ஒரு பகுதியை சேர்த்து வச்சு கொண்டு வந்து கொடுக்கணும். யாராவது ஆமேன் 1 2 தான் சொல்கிறீங்க? இப்போ எதுக்கு சொன்னீங்க ஆமேன்னு? எதுக்கு சொன்னீங்க? கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், நம்ம உயிரோடு இருந்தா சரியா, அடுத்த முகாமுக்கு வரும்போது ஐயா நான் ஒரு 500 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன், கிறிஸ்டோபர் ஐயாட்ட கொடுக்கலாமா? எவ்வளோ பெரிய சந்தோஷப்படுவார் தெரியுமா ஏசப்பா? செய்வீங்களா? செய்வேன்றவங்க எழுமி நில்லுங்க பார்க்கலாம். என்னையா இவ்வளோ பேர் எழும்புறாங்க? இருங்க எழுமி நின்றுட்டீங்களா? உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். எத்தனை பேர் இருப்பாங்க கிறிஸ்டோபர்? எழுமி நின்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 200 பேர். 200 × 500 எவ்வளோ? 1,00,000 ரூபாய் இப்போ வந்துருச்சு. ஆண்டவரே, எவ்வளோ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அடுத்த முகாமுக்கு நான் வரும்போது 500 ரூபா கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லி நிற்கிறாங்கப்பா. 500 ரூபா இல்லை, 1000 ரூபா இல்லை, பல ஆயிரங்களை கொடுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நன்றி. உட்காருங்க. பாருங்க, ஆண்டவர் தோத்திரம். உண்மையாகவே நீங்கள் பாக்கியவான்கள். உங்களோடு கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஊழியம் செய்யணும், எங்களுக்கு பிரியம்தான். ஆனால் நேரம் இல்லை, ரொம்ப நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணணும். எத்தனை பாயிண்ட்டு சொன்னேன்? 3. 1, 2வது, 3வது கொடுக்கணும். வெரி குட், வெரி குட். இன்னும் ஒரே ஒரு முறை யாராவது எழுமின்னு சொல்லுங்க. 1 நம்பிக்கை, 2வது போதும், 3வது வெரி குட், தேங்க்ஸ். இந்த செய்தி உங்கள் மனதில் பதிஞ்சிருச்சு. இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அநேகருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வச்சிருவார். ஆமென். தகப்பனே, இந்த பிற்பகல் நேரத்தில் கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான். உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும்.
போதும் என்ற ஒரு மனது. ஆக இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த செய்திக்காக நன்றி. அடுத்த வருஷம் வரும்போது ஒவ்வொருத்தரும் 500 ரூபா கொண்டு வர போகிறேன்னு பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிறிஸ்டோபர் அவருடைய டீம், ஒத்தாசையாக வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லார் மேலேயும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி. Praise the Lord. ஆமென். ஆமென். நன்றி கர்த்தருக்கு. நன்றி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அப்படி பார்த்து பார்த்து கீழே பார்த்து. ஆமென். ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்ச நேரம் பேசினாலும் 1 லட்ச ரூபா வந்துட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு உயிர் மீட்சியான ஒரு செய்தியை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த செய்தியை நமக்கு பகிர்ந்தெடுத்த அருமையான ஐயா அவர்களுக்கு நம் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல சுகபலனை தரணும். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே தெளிவாக இன்னும் நிறைய நேரம் எடுத்து உங்களுக்காக செய்தி கொடுத்து பேச ஆண்டவர் கிருபை செய்வாராக. கொஞ்சம் நேரம் பேசினாலும் ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஹல்லேலூயா. ஒரு நல்ல தேவ வார்த்தைகளை நம்ம கேட்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை புரிந்தார். சரி, கேட்ட அந்த 3 வார்த்தைகளை மறுபடியும் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன வார்த்தைகளை சொல்லியிருக்காரு? நம்பிக்கைன்ற வார்த்தை சொல்லியிருக்காரு. 2வது போதென்ற மனம். 3வது கொடுக்கிற மனம். ஓகே, இந்த ஆராதனைக்கு தொடர்ச்சியாக அடுத்தது காரியமாக ஒரு விசேஷ பாடலை நம்ம பாடுவோம். இதற்கு முன்னாக இந்த செய்தியை கொடுத்த டாக்டர் ரெவரண்ட் ஜிபிஎன் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நம்ம நிறுவனத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் அவர் நம்ம கூட நிறைய நேரம் செலவழிக்க கர்த்தர் நமக்கு கிருபை புரிவாராக. அடுத்ததாக நாம் இப்பொழுது ஒரு விசேஷ பாடலை கேட்போம். சகோதரர் செல்வம் அவர்கள் நமக்கு அந்த விசேஷ பாடலை பாடப் போவார்கள். அதற்கு தொடர்ந்து ஜெய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். இப்பொழுது அந்த பாடலை நாம் பாட கேட்போம். புதுவாழ்வு முகாமில் வந்திருக்கின்ற உங்கள் அத்துணை நல்லுள்ளங்களையும் ஜீவ வெளிச்சம் இசைக்குழுவின் சார்பில் வாழ்த்துவதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். காலையில் நாம் கேட்ட செய்தியில் எனக்கு பிடித்த 2 வார்த்தை இருந்துச்சு.
திருப்தியாகுவீர்கள். திருத்த